எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம சுயம் பண்ண போறோம். அதுல வந்து நம்ம என்ன மாவு கோட்டிங் பண்றதுக்காக மாவு ரெடி பண்ணுவாங்கல்ல, அந்த மாவை எப்படி வச்சு நம்ம ரெடி பண்ணலாம், எவ்வளவு சுவையா சூப்பரா செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 200 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதாவது இதில் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பும் 1.5 கப் அளவுக்கு தண்ணி வச்சு 2 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு பாருங்கள், தண்ணி எல்லாமே ரொம்ப தண்ணி இல்லாமல் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி வெந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது நல்லா உதிரியாக நல்லா வெந்திருக்கு அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம ஒரு பல்ஸில் போட்டுக்கலாம். இதை என்ன பண்ணலாம், பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, மாவு இந்த பக்குவத்துக்கு உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கு. இந்த பக்குவத்தில் நீங்கள் வந்து பல்ஸில் போட்டிங்கனாவே போதும். இப்போ பாகு காய்ச்சறது எப்படின்றத பார்க்கலாம். இடித்து வச்ச வெல்லமும் 1 கப் அளவுக்கு நல்லா அழுத்தி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் வந்து ஒரு பாகு காய்ச்சிக்கலாம். நம்ம ஸ்பூனில் ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும். 6 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும், ரொம்ப ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. இந்த பாகு வந்து கம்பி பாகவும் வேண்டாம், கெட்டி பாகவும் வேண்டாம். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இதில் இருக்க வெல்லம் வந்து நமக்கு கரையணும். அதுக்காக தான் நம்ம இப்போ பாகு காய்ச்சிரும். இப்போ பாருங்கள், இதை எடுத்து வேறு பக்கம் மாற்றிடலாம். நம்ம போட்ட வெல்லம் எல்லாமே கரைஞ்சிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்குங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காவை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அழுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து துருவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கடலைப்பருப்பு, இதையும் இதில் போட்டுக்கலாம். இதையும் இந்த நெய்யிலேயே நல்லா கலக்கி விட்டுக்குங்க. இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டோம்னா நமக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா கூடுதலாக கிடைக்கும். ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரையோடு சேர்த்து ஒரு 4 ஏலக்காயை நுணுக்கி வச்சுருக்கேன். இதையும் நம்ம அதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த நெய்யோட டேஸ்ட்லேயே எல்லாமே நல்லா கலக்கி விட்டுட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இந்த வெள்ளைப்பாகு எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை வந்து ஸ்லோவாக வச்சுக்கலாம். அப்படி நீங்கள் ஊற்றுற பாகு வந்து ரொம்ப தண்ணி ஆகிடுச்சினாலும் கவலைப்பட வேண்டாம். இதை இன்னும் 2 நிமிஷம் நீங்கள் வச்சு கிளந்திங்கன்னா, இதிலே கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 1 நிமிஷம் கலக்கி விட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா தண்ணியில் கையை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உருண்டையாக நல்லா பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். உருண்டையாக பிடிச்சி நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சுயம் செஞ்சிடலாம். இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். நான் வந்து நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச இட்லி மாவு இருக்கு இல்லைங்களா, அந்த மாவே 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். உங்களுக்கு மைதா மாவும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் இட்லி மாவில் மட்டுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி பூரண மாவு வந்து நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம். எண்ணெயும் இழுக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ மாவு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து எப்படி எண்ணெயில் போட்டு எடுக்கலான்றதை பார்ப்போம். இப்போ நம்ம எண்ணெய் வந்து ஊற்றி வச்சுட்டோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. மாவுமே பாருங்கள் நல்லா கரைச்சி ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை என்ன பண்ணலாம், இந்த உருண்டைகளை ஒவ்வொன்றா எடுத்து இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இது நல்லா சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். நல்லா மேலெல்லாம் நல்லா கரன்னு நல்லா மொறுன்னு இருக்கும் பாருங்கள். இப்போ இதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லா உருண்டைகளையுமே உருட்டி நீங்கள் இந்த மாவுலேயும் நல்லா டிப் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு இந்த சுயம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இதையே நீங்கள் வந்து பனியார் குழியிலையும் போட்டு எடுத்திங்கனாலும் உங்களுக்கு வந்து எண்ணெயில் போட்டு எடுக்காமல் நீங்கள் அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் வந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு. நல்லா கரன்னு ரொம்ப அருமையாக நல்லா வந்திருக்கு பாருங்கள்.
நல்லா மேலெல்லாம் நல்லா மொறுமொறுனும், எண்ணெயெல்லாம் இழுக்காமல் ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வந்து உங்களுக்கு எண்ணெயே இழுக்காமல் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இதே மாதிரி சுயம் நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்குமே உங்கள் வீட்டில் வந்து ரொம்ப நல்லா வரும். கையிலலாம் எண்ணெயெல்லாம் எதுவுமே ஒட்டாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி ஒரு சுயத்தை உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.